சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மோஸ்ட்டாக நம்ம சமையலில் தாளிப்புக்கு கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இதை ஒதுக்கி வச்சுருவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஹெல்த்தியான தொக்கை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு உலர்த்தி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் ஒரு சில பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம். எப்போவுமே வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு வந்துடும். நல்லா இதை வறுத்து எடுத்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ஆறின பிறகு இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அரைச்ச பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் மண் சட்டியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு நம்ம கழுவி ட்ரையாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸ் கூட இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற கருவேப்பிலை ரெசிபியோட வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ 10 மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா 2-3 மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வறுத்த பிறகு இதையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயிலே ஒரு 25 பல் பூண்டை சேர்த்து நல்லா செவக்கிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் சேர்க்குற பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தால் தான் இதை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லமும் சேர்த்துருங்க. இது டேஸ்ட்டை சூப்பராகிடும். கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இது கூட சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இதை நான் 1 வீக் வச்சு சாப்பிட்டுப்பேன். நீங்கள் 1 மந்த் வரையும் வச்சுக்கிறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளித்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட தாளிப்புக்கு ஒரு மிளகாவை சேர்த்து 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பூண்டை வறுத்துட்டு அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். இது போல் தாளிக்கும் போதும் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ப்ராப்ளம் ஹேர் ஃபால் தான். அதுக்கு வாரத்தில் 2-3 தடவை இது மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நிச்சயமாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். லாங் ஹேர் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்புக்கு பிறகு நம்ம அரைச்ச கருவேப்பிலை தொக்கை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.